டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய வந்து சூப்பரா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். நார்மலா வெண்டைக்காவ சமைக்க தாங்க யூஸ் பண்ணுவோம். சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, சமையல் குறிப்புக்கும் இந்த வெண்டைக்காவ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நார்மலா இந்த வெண்டைக்காயுடைய அடிப்பகுதியையும் மேல் பகுதியையும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, இந்த காய் பகுதி அதாவது சென்டர் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி பயன்படுத்திட்டு இந்த காயோடைய அந்த பாட்டம் போர்ஷனையும் மேல் பகுதியையும் தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அப்படி போடாமல் இந்த காய் அதாவது வெண்டைக்காயோடைய அந்த மேல் பகுதி கொண்டை பகுதி இருக்கு இல்லைங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் எப்போல்லாம் வெண்டைக்காய் செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் அழகாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம வெண்டைக்காய் செய்யும்போது இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ தேவைப்படுதோ அதாவது எப்போல்லாம் நம்ம தோசை சுடுறோமோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஆனியனுக்கு பதிலாக லைட்டாக ஆயில் போட்டு இந்த வெண்டைக்காய் வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா போதுங்க, தோசை வந்து சூப்பராக வரும். என்னதான் வந்து தோசை வராமல் இருக்கிற தோசைக்கல்லாக இருந்தால் கூட இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து தோசை வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தோசைக்கல்லை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியும் தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் போட்டு ஆனியன் தேய்ப்போம் இல்லைங்களா? அந்த ஆனியனுக்கு பதிலாக இந்த வெண்டைக்காயை நம்ம அழகாக பிடிச்சு தேய்ச்சிக்கலாம். கையில் பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெண்டைக்காய்க்கு மேலே அந்த கொண்டை மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த இடத்த பிடிச்சு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சு நம்ம ஆயில் போட்டு லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக தோசை வருங்க. வாழைப்பழத்தோல் மாதிரி வழுக்கிக்கிட்டு வரும் தோசை. நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலோ இல்லை சப்பாத்திலாம் சுட்டாலோ நெக்ஸ்ட் தோசை ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா வரவே வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த நேரங்களில் இந்த மாதிரி வெண்டைக்காய் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கொண்டை பகுதியை மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ணால் போதுங்க. இதுக்காக தனியாக வெண்டைக்காவை கட் பண்ணி யூஸ் பண்ணணும்னா இல்லை, வெண்டைக்காவை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைங்க. நம்ம குப்பையில் தூக்கி போடக்கூடிய அந்த வெண்டைக்காவுடைய மேல் பகுதியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், சூப்பராக தோசையை சுட்டு முடிச்சிடலாம். அதே நேரத்தில் நீங்கள் அந்த வெண்டைக்காவையும் அந்த குப்பையில் போடக்கூடிய அந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாதிரியே இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.